வெல்கம் பேக் டு விச் கேஃப் ஃபோட்டோகிராஃபி. போன வாரம் திடீர்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மெசேஜ் இருந்துச்சு, மச்சி இந்த சன்ஃப்ளவர் எப்படி கொண்டு வரது, அந்த சூரிய வெளிச்சம் மாதிரி கொண்டு வருவாங்க ஃபோட்டோ, அது எப்படி கொண்டு வர்றது, அது எதுக்காவது டெம்ப்ளேட் இருந்தால் தான் அனுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் மச்சி டெம்ப்ளேட் தேவையில்லாத நம்மளே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண கிடைக்கணும்னு எல்லாத்தையும் உட்காந்து மெசேஜ்லேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது மெசேஜ் வந்து இப்போது உங்களுக்கு ஒரு பாட்டு தெரியும், டியூன் மாத்திரம் தான் தெரியும், ஆனால் லிரிக்ஸ் தெரியாது. அதுக்காக டியூனை வச்சு மட்டுமே நீங்கள் இது என்ன பாட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டியூனை மாத்திரம் டைப் பண்ணி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்கு கடைசியில். அதனால் ஓகே, இது வந்து நம்ம ஒரு புது வீடியோவாக பண்ணிடலாம், ஈஸியான கண்டென்ட்டு, ஈஸியாக புரிஞ்சுடும், நல்லாயிருக்கும், ஈஸியாக எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துடலாம், ப்ளஸ் அப்படி இந்த வாரத்துக்கு வீடியோக்கு ஒரு கணக்கு காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சு இதை ஒரு வீடியோவாக பண்ணிடுறேன் நான், கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. ஸோ ஒரு வீடியோவாக பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம அது பேர் என்ன, நம்ம சேனலும் வளரும். ஓகே, அது எப்படிங்கிறத பார்த்துருவோம். ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு வந்து நான் ஒரு ஃபோட்டோ தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறேன். இவங்க பேர் வந்து விஷ்ணு தேவி, நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க, அட்லாண்டாவில் தான் இருக்காங்க, ரொம்ப நல்ல டைப்பு. அவங்க ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கேன் நான். அவங்களோட ஃபோட்டோ ஷூட் ஒன்று கேட்டிருந்தாங்க. இது வந்து ஜனவரியிலையோ ஃபெப்ரவரியிலையோ பண்ணது, பயங்கர குளிர் அந்த டைமில் எடுத்தது. அதனால தான் அவங்க வந்து இந்த ஓவர் கோட் கூட போட்டிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் உட்காந்து ஒயிட் பேலன்ஸ் அதெல்லாம் ப்ராப்பராக செட் பண்ணிட்டு இருக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவே கொஞ்சம் ப்ளூ கலரில் இருக்குது, ரொம்ப கூலாக இருக்குது. ஆக்சுவலி ஒயிட் பேலன்ஸ் வந்து நான் ப்ராப்பராக செட் பண்ணலை. உங்களுக்கு எங்கள் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அதுக்கு முன்னாடி இது வந்து கேமரா ரா அப்படிங்கிறது. இந்த ரா ஃபைலை வந்து இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா கேமரா ரா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னாக்கா கூகுளுக்கு போங்க, அடோபி கேமரா ரா அப்படின்னு சொல்லிட்டு தேடுங்க. அது உங்களுக்கு நீட்டாக எந்த பேஜில் கொண்டு போய் டவுன்லோட் பண்ணணுமோ அந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அதில் விண்டோஸா மேக் ஓஎஸா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு அது வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து ப்ளக்கினாக யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ரா ஃபைல்ஸ் அதில் போட்டு கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோஸ் அதில் எடிட் பண்ணி ஜேபக்காக கூட சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போது அந்த ராவில் தான் ஓப்பன் ஆகிருக்குது, கேமரா ரா ப்ளக்கினில் தான் ஓப்பன் ஆகிருக்குது. இது சோனி A7 III எடுத்த ஃபோட்டோங்கிறதுனால மேலே பார்த்தீங்கன்னா ILCE 7 Mark 3 இருக்கும். ஸோ சோனி A7 Mark 3 அந்த கேமராவில் எடுத்தது. எனிவே இப்போ வந்து ஒயிட் பேலன்ஸை ஃபஸ்ட்டு சரி பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, இது வந்து என்ன பிரச்சனைனா, இப்போது அவங்க போட்டிருக்கிற ஓவர் கோட் வந்து பிளாக் கலர் ஓவர் கோட்டு. அதை நான் ரெஃபரன்ஸாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னாக்கா அந்த ஒயிட் பேலன்ஸ் பிக்கர் டூல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் அவங்க ஓவர் கோட்டில் எங்கேயாவது வச்சோம் அப்படின்னாக்கா ரெஃபரன்ஸுக்கு கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, ஆனால் க்ரீன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது, கிரே கலர். சரி விடுங்க, இது இன்னொரு வழி இருக்குது. என்னென்னா, நான் என்ன லைட் யூஸ் பண்ணேங்கிறது எனக்கு தெரியும். கோடாக்ஸ் 600 வாட் லைட் தான் யூஸ் பண்ணேன் நான். அதில் வந்து எந்த ஒரு ஜெல் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ ப்ராப்பர் லைட்டு, கேமராலேருந்து வர லைட்டு, சாரி இந்த லைட்லேருந்து வர்ற லைட்டோட டெம்பரேச்சர் வந்து 5500 கெல்வின் இல்லை 5600 கெல்வின், ப்ளஸ் ஆர் மைனஸ் 100 or 200 இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5600 நான் இப்போமே 5600 கெல்வின் வச்சுக்கிறேன் நான். கொஞ்சம் க்ரீன் டிண்ட் இருக்கிறதுனால மெஜெண்டா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், அதாவது டிண்ட்டை வந்து 0 பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஓகே, பட் இந்த எபிசோடு வந்து அது கலர் கரெக்ஷன், ஒயிட் பேலன்ஸ் அதெல்லாம் இல்லை, நம்ம எப்படி சன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோங்கிறது தான். ஸோ ரொம்ப நேரம் அதில் டிவைட் ஆகாமல் அதுக்கே வந்துடுவோம். என்ன பண்ணுறேன், இது கொஞ்சம் கான்ட்ராஸ்டே வச்சுக்கிறேன் நான் இதை. ஓகே, இப்போது இந்த இமேஜை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, ஸோ ஃபோட்டோஷாப்பில் வந்தாச்சு இந்த இமேஜ். இப்போது நீங்கள் இந்த ஃபோட்டோவை எந்த மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நீங்கள் க்ராப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இப்போ முடிவு பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் அது சன்ஃப்ளவர் எப்படி வைக்கிறீங்கிறது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொசிஷனை மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் செல்ஃபோனில் தான் பார்க்குறீங்க, லேப்டாப்பில் தான் பார்க்குறீங்க, இல்லை டிஸ்பிளே டிவைஸ் ஏதாவது ஒரு டிவி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸில் தான் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் வந்து 16:9. ஸோ நான் க்ராப் பண்ணும்போது 16:9 க்ராப் பண்ணிடுறேன். மேலே பார்த்தீங்கன்னாக்கா ரேஷியோ இருக்குது இல்லைங்களா, சாரி இங்கே கை காட்டிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு மவுஸ் பாயிண்டரில் தான் தெரியும். சாரி, 16:9 எடுத்துக்கோங்க. 16:9 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே டைப் பண்ணி வச்சுக்கிறேன். நான் டைப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படி க்ராப் பண்ணிக்கலாம், எப்படி வேணுமோ நீங்கள் க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் இமேஜை. ஓகேங்களா, ஸோ 16:9 டிஸ்பிளே டிவைஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா. ஓகே, இப்போ வந்து என்ட்ரும் கொடுத்துட்டேன். இப்போது அவங்க எந்த சைட்லேருந்து லைட் வருதுங்கிறத முக்கியமாக இப்போ நம்ம கவனிக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து அவங்க நிற்கிறாங்க, அவங்களுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து லைட் வருது. ஓகே, இந்த சைட்லேருந்து லைட் வருது. ப்ளஸ் இது வந்து ஆக்சுவலி அவங்க
அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ் வச்சு எடுத்த ஃபோட்டோ அது. ஸோ ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் தான் அது. 2 லைட் வச்சுருந்தா, ஒன்று வந்து கோடாக்ஸ் லைட்டு, மெயின் லைட்டு இந்த சைடில் லெஃப்ட் சைடுக்கு கொஞ்சம் அந்த 45 டிகிரி ஆங்கிளில் வச்சுருந்தது. இன்னொன்று அவங்களுக்கு பின்னாடி வச்சுருந்த ஃப்ளாஷு. ஸோ வந்து அது கொஞ்சம் அந்த ஹேர் லைட்டு, ரிம் லைட்டு மாதிரி இருக்கட்டும், கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக. ஒரு சூப்பர் ஆஹா ஓஹோ ஃபோட்டோலாம் கிடையாது, இது அவசரமாக எடுத்ததுன்னு வச்சுக்கோமே. ஆனால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன், நான் லேயர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லேயர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் லேயர் இருக்கு இல்லைங்களா, கமாண்ட் ஜே அப்படின்னு அடிச்சிங்கனாக்கா உங்கள் மேக் வாய்ஸ் வச்சுருந்தீங்கன்னாக்கா கமாண்ட் ஜே, இல்லை விண்டோஸ் வச்சுருக்கீங்கன்னாக்கா கண்ட்ரோல் ஜே, டூப்ளிகேட் லேயருக்கு. ஃபஸ்ட்டு அதை போய் டபுள் கிளிக் பண்ணி ஒர்க்கிங் லேயர்னு நான் பேரை மாற்றிக்கலாம். இது வந்து என்னுடைய பழக்கம். இதுக்கு தேவையாக இருக்கலாம், சில நேரத்தில் தேவையில்லாமல் கூட இருக்கலாம். பட் என்னுடைய பழக்கம் வந்து இந்த பேக்ரவுண்டை வந்து நான் எப்போவுமே பேக்கப்பாக வச்சுக்குவேன் நான். ஓகேங்களா, அது கண்ணை எடுத்து விட்டேன் அப்படின்னாக்கா ஆஃப் ஆகிடும், அது விசிபிலிட்டியில் இருக்காது. இப்போ என்ன பண்ணுறேன், இப்போது இந்த பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ அவங்களோட லைட் எந்த டேரக்ஷனுக்கு வருதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. நீங்கள் சோலார் ஃப்ளேர் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எந்த ஆங்கிளில் உங்களுக்கு லைட் வருதோ அந்த ஆங்கிளை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு சும்மா ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். நான் ப்ரஷ் டூல் ஒன்று எடுத்துக்கிறேன். ப்ரஷ் டூலில் வந்து இப்போது சும்மா ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கிறேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஓகேங்களா, அது வந்து ஆக்சுவல் ஃப்ளேர் கிடையாது, இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அது என்ன பண்ணுறேன், இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். நான் இப்போது ப்ரஷ்ஷு சைஸை பெருசு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சேன் அப்படின்னாக்கா இட் மேக் சென்ஸ். ஓகேங்களா, ஏன்னா இந்த டேரக்ஷன்லேருந்து லைட் வருது, இந்த சைட்லேருந்து எனக்கு லைட் வருது, அதனால் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இதே நான் இங்கே கொண்டு போய் வச்சேன்னு வச்சுக்கோங்க, சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ அது நீங்கள் யோசிச்சு பண்ணணும். பார்த்தீங்களா, ஒர்க்கிங் லேயரில் போய் கண்ணாபுரன் கோட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாத்தையும் அன்டூ பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சன்ஃப்ளவரை ஆரம்பிக்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ சன்ஃப்ளவர் எப்படி ஆரம்பிக்கலாம்னாக்கா, சூரியனோட வெளிச்சம் வந்து வெள்ளையில் ஆரம்பித்து அப்படியே ஆரஞ்சு, அப்படி பிங்க், அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, அது வந்து இந்த சன்செட் டைமில் அப்படி தான் இருக்கும் நமக்கு. ஸோ அதை நீங்கள் மிமிக் பண்ணுறீங்கிற மாதிரி இருந்தால் ஆரஞ்சு ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ சென்டரில் ஒயிட் ஆரம்பிச்சு அப்படியே ஆரஞ்சாக போச்சு அப்படின்னாக்கா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும், கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு இருக்குல்லைங்க, இந்த இடத்துல நடுவில் ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, அது பேர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். அந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல்ரெடி ஆரஞ்சில் தான் இருக்குது. எனிவே இந்த ஆரஞ்சு வந்து ரொம்ப எல்லோவாக இருக்குது, ஓரளவுக்கு இன்னுமே கொஞ்சம் ரெட்டிஷாக எடுத்துக்கலாம் நம்ம ஆரஞ்சு. ஓகே, ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்துக்கிட்டேன் இந்த இடத்துல இப்போதைக்கு ஓகே கொடுத்துருங்க. இந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, கிரேடியன்ட்டோட ஸ்டைல், அது வந்து நம்ம ரேடியல்னு மாற்றிக்கணும். ஓகேங்களா, ஸோ ரேடியல் மாற்றிட்டிங்கனாக்கா ஒரு சென்டரில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், அது அவ்வளோதான். இப்போது திரும்ப அந்த ரேடியன்ட் இதுவே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் உள்ளே ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ போய் ஒரு ஒயிட் கலர் உள்ளே ஆட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, நம்ம கிரேடியன்ட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நமக்கு ஒயிட் சென்டரில் இருக்கணும், ஆரஞ்சு வெளியில் இருக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது, ஆரஞ்சு சென்டரில் இருக்குது, ஒயிட் வெளில இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், அப்படியே ஆரஞ்சு உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு ஒயிட் அப்படியே வெளில கூப்பிட்டு போகிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போவே அந்த எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா, ஸோ சென்டரில் இந்த ஒயிட் இருக்குது, வெளியில் சுற்றி ஆரஞ்சு இருக்குது. ஓகே, இப்போதைக்கு நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஸ்கேல் பண்ணுறது வந்து ஆக்சுவலி இந்த கிரேடியன்ட் ஃபில் மாதிரி எப்படின்னாக்கா, இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பனாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் வந்து இதை நகர்த்த முடியும் அங்கேயும் இங்கேயும். ஸோ இந்த இடத்துல நகர்த்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த இடத்துல பொசிஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போது சூரிய வெளிச்சம் வந்து எனக்கு இந்த சைட்லேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தால், நான் வந்து இந்த மரக்கிளையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நடுவில் யூஸ்வலாக நான் பண்ணுற மெத்தட் இதுதான். இந்த மரக்கிளைக்கு நடுவில் வானம் தெரியும் இல்லைங்களா, அந்த இடத்துல எங்கே கொண்டு போய் வச்சிருவோம் நான், அவ்வளோதான். அது வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் ஃபைனலாக பார்க்கும்போது, ஓரளவுக்கு நேச்சுரலாக தெரியறதுக்காக. இப்போ இந்த இடத்துல வச்சுட்டேன் நான். இன்னுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதனால் ஸ்கேல் வந்து ஜாஸ்தி பண்ணுறேன். ஸ்கேல்னால் அளவு, ஸோ ஜாஸ்தி பண்ணுறேன் நான். அதை வந்து ஒரு 200 மாதிரி வைக்கலாமா, சரி வச்சு விடுக்கிறது, அவ்வளோதான். இப்போதைக்கு வச்சு விடுவோம். ஓகேங்களா, அப்புறம் வேணால் நம்ம மாற்றிக்கலாம், சைஸ் வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டாலும் இது வந்து நிறைய பேர் இதோடு நிறுத்திடுவாங்க. சோலார் ஃப்ளேர் கிடச்சிருச்சு, சன்ஃப்ளவர் கிடச்சிருச்சு, சூப்பராக இருக்குது, அப்படி சூரியன் இருக்குது அங்கேருந்து. இது என்ன பொறுத்தவரைக்கும் சுத்தமாக ரியலிஸ்டிக்காக கிடையாது. இது ரொம்ப ரொம்ப கிளீஷேடு, இது எல்லாரும் பண்ணுறது தான் அது. ஸோ யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது நானும் வந்து இன்டர்நெட்லேருந்து நிறைய கற்றுக்கிட்டது தாங்க. ஏகப்பட்ட ஃபோட்டோகிராஃபி சேனல்ஸ் இருக்குது, ஃபோட்டோஷாப் சேனல்ஸ் இருக்குது. சிலதெல்லாம் கூட நானே கூட ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ பிக்ஸிம் பர்ஃபெக்ட்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சேனல்லேருந்து கற்றுக்கிட்டு ஃபோட்டோஷாப்பு கொஞ்சம் கிடையாது, அவ்வளோ கற்றுக்கலாம். PH லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, அதுலேருந்து கற்றுக்கலாம் நீங்கள். இது மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஞாபகம் வருமா சொல்கிறேன், நான் நிறைய சேனல்ஸ் இருக்குங்க. ஸோ நான் இப்போ சொல்கிறது வந்து அப்படியே ரொம்ப கிரவுண்ட் பிரேக்கிங்கோ புதுசோ கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்ன அவனை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா 4 இடத்துலேருந்து கற்றுக்கிட்டதும் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் இது வந்து இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் போயிட்டு
இது வந்து உங்களுடைய ஃபோட்டோவுக்கு பேஸ் பண்ணினதுங்கிறது. இது வந்து நீங்கள் தான் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். யூசுவலாக நான் வந்து இந்த ஸ்க்ரீனை அப்படி இல்லைன்னா கலர் டாட்ஜ் இது 2த்துல தான் ஏதாவது ஒன்று எடுத்துக்குவேன் நான். ஸ்க்ரீன் இல்லாட்டி கலர் டாட்ஜ் இது 2ல் தான் ஏதாவது யூஸ் பண்ணுவேன் நான். இந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்க்ரீன் மேலே வைக்கிறேன் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ப்ரிவ்யூ தெரிஞ்சிடும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் நேச்சுரலாக வேணுங்கிறதுக்காக நான் கலர் டாட்ஜில் கொடுக்குறேன் நான். ஸோ இருங்க, கம்ப்யூட்டர் ரொம்ப சாகுது. ஸோ கலர் டாட்ஜில் கொடுத்துட்டேன்னா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, மரங்களுக்கு அந்த பின்னாடி சூரியன் தூரத்தில் இருக்குது, அதில் மட்டும் அந்த மரக்கிழ வழியாக வெளிச்சம் கொஞ்சம் இர்ரெகுலராக வருது நமக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரெகுலராக இருந்ததுனாக்கா அது பொய்யா இருக்கும். அந்த நேச்சரில் இருக்கிற அழகே வந்து அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் தான். ஸோ அந்த மரக்கிழ வழியாக வெளிச்சம் நிறைய வருது. சூரியன் ரொம்ப வெளிச்சமான ஒரு விஷயம், அதனால் அதோடைய வெளிச்சம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வந்து சூரியன் வந்து ஒரு இடத்துல தான் இருக்குது. இதோட கூட நிறுத்தினீங்கன்னா கூட யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது உங்களை. ஓகேங்களா? உங்களுக்கு வேணுனாக்கா இன்னும் சைஸ் இது ஜாஸ்தி பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ ஜாஸ்தி கம்மி பண்ணுறீங்கன்னாக்கா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கும் அது. ஓகே, ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு நிஜமாகவே ஓரளவுக்கு அந்த சூரியன் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஆக்சுவலி சில நேரத்தில் இது காட்டு தீமை கூட இருக்கலாம் அது. ஸோ இது முன்ன இப்படி இருந்தது, அப்புறம் ஆஃப்டர். ஓகேங்களா? இது வந்து நான் இப்போ வேறு எங்கேயாவது நிறுத்தி வைக்கணும்னா கூட நிறுத்தி வச்சுக்கலாம் நான். ஓகே, ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சைஸ் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 45 டிகிரி ஆங்கிளில் தான் லைட் வச்சுருந்தேங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அந்த டயக்னல் ஆப்போசிட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இங்கே வச்சாச்சு. இப்போது உங்களுக்கு வேணும்னா ஒப்பாசிட்டி கம்மியாக ஜாஸ்தியாக பண்ணிக்கலாம் நீங்கள். சார், ஒப்பாசிட்டி பண்ண வேண்டாம், ஃபில் வந்து கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இன்டென்சிட்டி மாத்திரம் கம்மியாகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ கிரே சேராது, இன்டென்சிட்டி மட்டும் கம்மியாகும் ஃபில் பண்ணிங்க அப்படின்னாக்கா. ஓகே, அது முடிஞ்சுது. இப்போது இந்த ஃபோட்டோவில் ஸ்டார்டிங்கில் அது ரொம்ப ரொம்ப கூலாக இருந்த ஃபோட்டோ, அது கொஞ்சம் வார்ம் பண்ணியிருந்தோம் நம்ம. அது இன்னுமே கொஞ்சம் வார்ம் பண்ணோம். ஏன்னா அது வந்து கோல்டன் ஹவர் மாதிரி நம்ம வந்து இதை ஏமாத்துறோம் நம்ம. ஸோ என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து நான் ஃபோட்டோ ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில். அதுக்கு போகிறேன் நான். அதுக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் வார்ம் ஜாஸ்தி பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த கலர் செலக்ட் பண்ணிவிட்டு, இது வந்து சும்மா வார்ம்த் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு தான் ஃபோட்டோவில். கலர் செலக்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே இந்த இன்டென்சிட்டி மாத்திரம் நான் ஜாஸ்தி பண்ணுறேன், நான் ஜாஸ்தி கம்மி பண்ணுறேன் நான். உங்கள் கண் அளவு தான் எல்லாமே, உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அதை வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி வச்சுக்குவோம் நம்ம. இப்போதைக்கு வேணான்னாக்கா ஒப்பாசிட்டியோ இல்லை ஃபில்லோ கூட கம்மி பண்ணிக்கலாம், ஜாஸ்தி பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணா ஃபில்லை வந்து நான் லைட்டாக ஒரு 80% மாதிரி வச்சுக்கிறேன் நான். எதுவுமே இதில் வந்து இந்த நம்பர் வச்சிங்கனாக்கா உங்கள் ஃபோட்டோஸ்க்கு அப்படியே மாறிடாது. உங்கள் ஃபோட்டோவுக்கு இருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான் விஷயமே அங்கே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அதில் என்னென்னா, இப்போ இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா எல்லா லேயருமே இது அடி வாங்குங்க. அதனால் என்ன பண்ணலான்னா, ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த 2 லேயருக்கு நடுவில் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேயருக்கு கீழே இருக்கிற லேயர் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும் நம்ம புதுசாக பண்ணியிருக்கிற அந்த ஃபோட்டோ லேயர். ஸோ ஓரளவுக்கு ஃபோட்டோ இப்போ வந்து வார்ம் ஆகிடுச்சு. அந்த சைடில் இருக்கிற லைட்டும் வந்து சூரியன் லைட் மாதிரி நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பேசிக்குங்க. இது வந்து நான் யூஸ்வலாக இதுக்கு மேலே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் யூஸ்வலாக. அவ்வளோதான், எனக்கு இது ஓகேவாக தெரியுது. உங்களுக்கு வேணும்னா இன்னுமே கூட நீங்கள் கலர்ஸ் வச்சு நீங்கள் விளையாடலாம். ஓகே, இல்லை எனக்கு இன்னுமே பெட்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நான் என்ன பண்ணுறேன், இப்போது கமாண்ட் ஷிஃப்ட் ஏ அப்படின்னு அடிச்சிங்கனாக்கா, இல்லை கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ அப்படின்னு அடிச்சிங்கனாக்கா கேமரா ரா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். இதில் போய் நான் இன்னுமே வார்ம் தண்ணி ஜாஸ்தி பண்ணி விட்டுருலாம் நான். வேணா அப்படி பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லாட்டி ஸ்ப்ளிட் டோனிங்ஸ் இருக்குது இல்லைங்க, ஸ்ப்ளிட் டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ஸ்ப்ளிட் டோனிங்குள்ளே போனீங்கன்னாக்கா ஷேடோவோட கலர்ஸ் மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் சேச்சுரேட் பண்ணிக்கலாம். நான் ஷேடோவோட கலர்ஸ் மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் ரெட் ஷேடில் இல்லை லைட்டாக எல்லோ ஆரஞ்சு ஷேடில் வச்சுட்டு நான் அதை மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜாஸ்தி பண்ணேன் அப்படின்னாக்கா ஆல்ரெடி அது வந்து அந்த வார்ம்த் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓவரால் ஃபைனல் இமேஜ் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி வந்துடும். இது ரொம்ப உங்களுக்கு ஹார்ஷாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனாக்கா நம்மளுடைய ஃபோட்டோ ஃபில்டரையும் எடுத்து விட்டுருங்க. இன்னுமே ஹார்ஷாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனாக்கா ஃபில்லு மாத்திரம் குறைச்சிக்கிட்டே வாங்க. இல்லை ஃபில்லு ரொம்ப மாற்றினா வேறு மாதிரி தெரியுது ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதோட ஆரஞ்சு மாத்திரம் குறைக்கணும்னா திரும்ப அந்த கிரேடியன்ட் ஃபில் லேயர் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டர் இருக்குல்ல, அதுவே டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த கிரேடியன்ட் ஃபில் ஓப்பன் ஆகும். திரும்ப உங்களுக்கு என்ன கிரேடியன்ட்டோ அதை மட்டும் நீங்கள் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஆரஞ்சு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சேச்சுரேஷனை மட்டும் கம்மி பண்ணுறேன்னாக்கா எஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் அடிங்க. ஸோ சேச்சுரேஷனை மட்டும் அப்படியே கம்மி பண்ணிகிட்டே வருவோம். ஓரளவு கம்மி பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். இது எல்லாமே அகைன் உங்களுடைய சீனை பொறுத்தது, உங்களுடைய ஃபோட்டோவை பொறுத்தது, உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்தது. அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு இந்த டுட்டோரியல் கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் நிறைய நான் பண்ணுறேன். எனக்கு ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜாலியாக அப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு ஈஸியாக எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது எனக்கு. ஸோ இப்போ நான் கொஞ்சம் ருசி கண்ட பூனை ஆகிட்டேன். பார்ப்போம் எப்படி ஓடுது அப்படிங்கிறது. ஓகேங்களா, உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.